ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 6th தமிழ் நியூ புக்கில் இருக்க இயல் 7க்கான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்காலில் பார்த்தீங்கன்னா அந்த செயலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஸோ இது எழுதியவர் யார்? தாரா பாரதி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பாட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது, சரிங்களா? அது மாதிரி சொல்லும் பொருளும் எதுவும் கிடையாது. தேசம்னா நாடுன்னு வரும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான், சரிங்களா? ஸோ பாருங்கள், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ நம்ம இந்தியா எந்த சைடு இருக்குது? பூமியின் கிழக்கு வாசலில் இருக்குது. புதுமைகள் செய்த தேசம் இதுன்னு சொல்கிறாங்க. புதுமைகள் செய்த நாடு நம்மளோட நாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை. எனது தெய்வ வள்ளுவன் நெய்த, அதாவது திருக்குறளை வந்து திருக்குறளோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர், சரிங்களா? திருவள்ளுவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த திருக்குறள் தான் என்னது? நம்ம நாடு உடுத்தி இருக்க நூலாடைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப 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 முக்கியம். இதை கூட கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? அதாவது திருக்குறள் நம்ம நாடு உடுத்திய நூலாடை எது? திருக்குறள். அதுக்கடுத்து பாருங்கள், மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. ஸோ என்னது? மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடைன்னு சொல்கிறாங்க. இந்திய தாய்க்கு எது? மெய்யுணர்வு தான் மேலாடைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசரோட தேனிசை பாடல்கள் எந்த ஆற்றங்கரையில் எதிரொலிக்குதான்? காவிரி கரையில் எதிரொலிக்குதான். இதையும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. ஸோ எந்த அலைகள் இசையமைக்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். கங்கை அலைகள். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக எந்த தோட்டம் பூத்தொடுக்கும்? காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். இதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பாருங்கள், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையின் நலம் கேட்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையின் நலம் கேட்கும். இதுவும் முக்கியம், சரிங்களா? அதுக்கடுத்து புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் சொல்கிறாங்க. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாகன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இதோட ஆசிரியர் யார்? தாரா பாரதி. ஸோ பாட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாட்டு ரொம்ப 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 முக்கியம். ஸோ பாட்டை மறக்காமல் படித்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நூல்வெளி இயற்பெயர் அதாவது தாரா பாரதியோட இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அவரோட அடைமொழி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிஞாயிறு. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இதெல்லாம் முக்கியமான நூல்கள், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த பாடல் எந்த கவிதையில்? தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இது புதுமைகள் செய்த தேசம் இது எந்த பாடலில்? தாரா பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து புக் பேக் பாருங்கள், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அதுக்கடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கூடம். அடுத்து நூலாடை, நூல் கூட்டல் ஆடைன்னு பிரிக்கலாமா? அடுத்து எதிர் கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்கன்னு பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு செயல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ், அதாவது டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருப்பாருனா சென்னைக்கு வந்திருப்பார். அப்போது என்ன இருந்துச்சுன்னா, ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை வந்து அப்போக்கி நடைமுறைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் வந்து திட்டமிட்டிருப்பார். ஸோ இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வரும், சரிங்களா? ஸோ அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் எங்கே நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட வீட்டில் நடைபெறும்.
ஸோ அதாவது என்ன அடுத்து வந்து அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது காந்தியடிகள் மட்டும் மெத்தையில் உட்காந்துருப்பாரு, மீதி எல்லாரும் அவரை சுற்றி நின்றுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ்லாம் எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் கொடுத்து இதை யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதனால தான் ஒரு லைனை கூட விடாமல் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், திரு காந்தி அவர்களை நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து கேட்பாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள், இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டிருப்பாரு. யாரு? காந்தியடிகள் கேட்டிருப்பாரு. ஸோ பாரதியார் அதுக்கு அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், நீங்கள் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு கேட்பாரு, இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ராஜாஜி சொல்லுவார். அதுக்கடுத்து 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அப்போது புகை வண்டியில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து சென்றிருப்பார். சரிங்களா? தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியார் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். இதுவும் ரொம்ப முக்கியம். காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை. காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ அவர் மதுரைக்கு போய்கிட்டு இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு இவரும் அதாவது காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேண்ட் ஷர்ட் மாதிரி ஃபுல்லாக சட்டை போட்டிருப்பாரு, மேலே வந்து தலைப்பாகை கட்டியிருப்பார். ஸோ இவங்கெல்லாம் சட்டை இல்லாமல் இருக்கும் போது நம்ம இவ்வளோ சட்டை அணிஞ்சிருக்கணுமான்னு சொல்லிட்டு அதோடு சரி ஒரு வேஷ்டி மட்டும்தான் அவர் வந்து போட்டிருப்பார், மீதி எல்லாத்தையுமே அவர் வந்து அவுத்து போட்டுருவார். சரிங்களா? ஸோ அதுதான் காந்தியடிகளோட உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த இடத்தில் தங்கியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கானாடு ஹாத்தான்ற இடத்துல தங்கியிருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்ததால் காந்தியடிகள் எந்த இடங்களுக்கு செல்ல மறுத்துவிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், குற்றால அருவி, இந்த 2 இடத்துக்கும். ஏன்னா அந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதி மக்களை வந்து உள்ள நுழைய அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் காந்தியடிகளும் செல்ல மறுத்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களும் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் காந்தியடிகள் வந்து நுழைவார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், காந்தியடிகள் தமிழை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் கற்க தொடங்கினார். இதுவும் ரொம்ப முக்கியம். காந்தியடிகள் தமிழை எப்போ கற்க தொடங்கினார்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து காந்தியை கவர்ந்த தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.இ. போப். ஸோ காந்தியை கவர்ந்த என்னது தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜி.இ. போப். ஸோ அதுக்கடுத்து திருக்குறள் காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூலாக அறியப்படுது. சரிங்களா? திருக்குறள் தான் என்னது காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தான் தலைமை வகித்தார். சரிங்களா? அதுக்கடுத்து உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று இன்னும் ஆவல் உண்டாகிறது என்று யார் சொல்லுவானா காந்தியடிகள் வந்து சொல்லுவார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து புக் பேக் பாருங்கள், காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. காந்தியடிகள் உவே சாமிநாதர் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியிருப்பார். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக இலக்கிய மாநாடு. நான் கரெக்டானதை கொடுத்துருக்கேன். இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில். தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். குற்றாலம் அருவி. சரிங்களா? தமிழ் கையடி யாருடைய நூல்? ஜி.இ. போப்போட நூல். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியது. வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். இவர் தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக வந்து கற்றிருப்பார். குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக அவர் வந்து கற்றுக்கொண்டிருப்பார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் வந்து நயவஞ்சகமாக கொல்லப்பட்டிருப்பார். அதுக்கடுத்து சிவகங்கையை மீட்க வந்து
அதனால் என்னது சிவகங்கை கண்டிப்பாக மீட்டே ஆகணும்னு வேலுநாச்சியார் வந்து உறுதி பூண்டுவார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்திருப்பார். ஸோ அந்த அங்கே தான் 8 ஆண்டுகள் தங்கியிருப்பார். ஸோ 8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த பிளான்லாம் போடுவாங்க. திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே பார்த்திங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்திருப்பார். அவரை சுற்றி அமர்ந்தவங்க யாருன்னு அவரை சுற்றி பார்த்திங்கன்னா இது அமைச்சர்னு எழுதிக்கங்க. அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாக பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் வந்து இருந்திருப்பாங்க. நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாண்டவராயர். அதுக்கடுத்து அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைசூரில் இருந்து ஐதர் அலிக்கு அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஸோ ஐதர் அலியிலிருந்து தான் 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து வருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களால தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் வேலுநாச்சியார் படையும் சேர்ந்து செயல்பட்டதுனால தான் அவங்க வந்து சிவகங்கையை மீட்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது. அதுக்கடுத்து நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். அதுக்கடுத்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றிருப்பாங்க. அதுக்கடுத்து அரசியார் அவர்களே, காளையர் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது, நாம் இப்போது சிவகங்கை கோட்டை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டைகள் கதவுகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கும், வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும், அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குது. ஸோ அதை சாக்கு வச்சு நம்ம உள்ளே போயிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாண்டவராயர். உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் பார்த்தீங்கன்னா நடுக்கல் முன்பு குதிரையிலிருந்து இறங்கி வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியவே கலட்டி அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தியிருப்பார். ஸோ இது 20 பாயிண்ட் மொத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியுமா, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. வேலுநாச்சியாரோட காலம் பார்த்தீங்கன்னா 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் 21வது பாயிண்ட்டு, அரசியாரை, நாம் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குகளை வந்து குதித்து விட்டார் என்று வீரர்கள் கூறினார்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாடமே முடிஞ்சிடும். குயிலுன்றவங்க தான் ஸோ தன்னோட மேலே தீ வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குல குதித்து வெளியில் இருக்கவங்களுக்கு சைகை கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்தனால தான் வெளியே இருக்கவங்க உள்ளே வந்து சிவகங்கை வந்து மீட்க முடிஞ்சுச்சு, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள். ஸோ 4 வகை சொற்கள் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு சொல்லுவோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பெயர்ச்சொல், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் என்னது பெயர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு இது எந்த சொல்லுன்னு சொல்லி கேட்கலாம், சரிங்களா? அதனால் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வினை சொல் பாருங்கள். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல்லு தான் ஒரு வினை சொல். ஒரு செயலை குறிக்கிறதா என்னது வினை சொல்லுன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு, இதெல்லாம் என்னது ஒரு செயலை குறிக்குது. அடுத்து இடைச்சொல், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது, சரிங்களா? சொல் இடைச்சொல்னு சொல்கிறாங்க. இது வந்து தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு சரிங்களா? மற்ற ஐன் மொழிதான். ஸோ தந்தையும்
தாயும் மற்றொருவர் திருக்குறளை ஸோ இந்த மாதிரி முடியும் சரிங்களா. அதுக்கடுத்து உரிச்சொல் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் என்னது உரிச்சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாநகரம் சால சிறந்தது. ஸோ இதெல்லாம் வந்து உரிச்சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ 4 வகை சொற்கள்ன்றது இவ்வளோ தான் வரும். அடுத்து புக் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே இதில் டிஃப்ரெண்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் சரிங்களா. மதுரை கால் சித்திரைலாம் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்ல வரும், ஓடினான் மட்டும் வினை சொல்ல வரும். அப்போ இதுதான் கரெக்டுன்ற மாதிரி வரும் சரிங்களா. இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஉசியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களே எடுத்து எழுதிக்கங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஓர் பார்த்தீங்கன்னா அதாவது உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி போடுறது தான் இந்த ஓருன்னு இருக்கும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கக்கூடியதுக்கு போடுறது ஒருவா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஊர் உயிரெழுத்து இருக்கா, ஸோ அப்போ முன்னாடி ஓர் போடணும். அடுத்து ஏரி முன்னாடி ஓர் இருக்குது சரிங்களா. அடுத்து நகரம் இது வந்து உயிர்மெய் எழுத்து, அப்போ முன்னாடி ஒரு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அக்து, அதுவும் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் போடுறது அக்துவாக இருக்கும், உயிர்மெய் எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி போடுறது அதுவாக இருக்கும் சரிங்களா. அக்து இங்கே உள்ளது, உயிரெழுத்து இருக்கா, அது நன்றாக உள்ளது, நான் இருக்கா, ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவும் பாருங்கள், நாட்டுப்பற்று, பெட்ராய்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம்னா என்னது லிட்ரேச்சர், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இயல் 7 முடிஞ்சு. ஸோ நோட்ஸ் லேட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இயல் 8, 9 ரெண்டுக்கான நோட்ஸும் நான் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ லைட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாகவே செப்பரேட்டாகவே வச்சிடுறேன் சரிங்களா. அதை எப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமேது டிஎன்பிஎஸ்சி அகாடமி.